வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீதர். நான் இப்போ டேம்பாலேருந்து ஒரு 15 நிமிஷம் ட்ரைவ் பண்ணி ஒரு தேட்டருக்கு வந்திருக்கேன். AMC அந்த தேட்டர் பேர். நிறையா இங்கிலீஷ் படம் ஓடுது. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர்னு ஒரு படம் ஓடுது. லியோ டிகாப்ரியோ, எனக்கு பேர் கொஞ்சம் கரெக்டாக வரல, அதனால் உங்களுக்கு தெரியும், டைட்டானிக் படத்தில் ஹீரோவாக நடித்தவர். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அந்த படமும். அப்புறம் ஒருத்தவங்க இப்போ மலையாள படம் நிறையா இருக்குது, தெலுங்கு படம் இப்போ தான் பார்த்துட்டு இப்போ போனேன்னாங்க. அது மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் படங்கள் இங்கே ஓடுது. கேன்ஸில் வந்த படங்கள், த கிரேட்னு ஒரு படம், டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்த ஒரு படம், இந்த மாதிரி நிறைய படங்கள் இங்கே இருக்குது. ஒரு இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸுக்கான படங்களும் இருக்குது. இட்லி கடை படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இந்த தேட்டரில் தான் இட்லி கடை படம் ஓடுது அப்படின்னு, இட்லியை சாப்பிட்டுட்டு வந்து இட்லி கடைக்கு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன். மேபி படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் சரி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல ரிவ்யூ சொல்லணும், உண்மையான ரிவ்யூ சொல்லணும் அப்படிங்கிறது தான் வந்தேன். ஆக்சுவலாக 2ஆம் தேதி நாளைக்கு தான் இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி 1ஆம் தேதி நைட்டு, ஆக்சுவலாக 30ஆம் தேதி நைட்டுக்கு. தட் மீன்ஸ் 1ஆம் தேதி காலையில் அங்கே ரிலீஸ் ஆகிற நேரத்தில் இங்கே நாங்கள் இருக்கோம். நான் இங்கே படம் பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல ரிவ்யூவாக சொல்லணும்னு நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு நேர்மையான ரிவ்யூவை நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் சத்யா. ஓகே. நான் சென்னையில் இருக்கேன். இப்போ ஒரு ஹாலிடேக்கு வந்திருந்தேன். என் பையன் இங்கே இருக்கான் கலிஃபோர்னியாவில். ஓகே. என் சிஸ்டர் பையன் இருக்கான், அதுக்காக வந்தேன். இப்போ சரி, வந்ததில் ஒரு படம் பார்க்கலான்னு வந்தோம் இன்னைக்கு. இட்லி கடை எப்படி இருந்தது? உங்களோட ஓப்பன் ரிவ்யூ சொல்லுங்கள். ஓகே, கொஞ்சம் ஸ்லோ படம். ஓகே. டிபிக்கல் வில்லேஜ் சப்ஜெக்ட். ஓகே. அவ்வளோ விறுவிறுப்பாக இல்லை படம். பார்க்கலாம். யார் நல்லா நடிச்சிருக்காங்கன்றீங்க? தனுஷ் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் நடிச்சிருக்காங்களா? ஹீரோயின் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்ஃபேக்ட் ஹீரோயின்னா நான் அந்த தாய்லாந்து ஹீரோயின் சொல்ல, லோக்கல் நித்யா மேனன் நல்லா பண்ணிருக்காங்க. அந்த காம்போ நல்லா இருக்கு. திருச்சிற்றம்பலத்திலே நல்லா இருந்துச்சு. ஓகே. இதுல இன்ஃபேக்ட் இதுல ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தனுஷோட டைரக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. தனுஷ் வந்து டைரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு சென்டிமெண்டல் மூவி. அப்பா பையன், அந்த ஃபேமிலி ட்ரெடிஷன், வில்லேஜ், அந்த சப்ஜெக்ட் ஒரு மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் பார்ப்பாங்க. பட் கமர்ஷியலாக பெரிய சக்ஸஸ் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. பட் ஒரு வாட்டி பார்க்கலாம் படம். வேற என்ன சீன் உங்களுக்கு இதாக இருந்தது, இன்ட்ரெஸ்டாக கொடுத்தது? இல்லை இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ பாருங்க, அமெரிக்காவில் இருக்காங்க எல்லாம், ஊர் விட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் மதரை பார்க்கறது இல்லை. பட் எப்பயுமே அவங்க இழந்த அப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், சூப்பர், ஐயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாமே. அதை கொஞ்சம் நல்லா ரீட்ரேட் பண்ண மாதிரி இருக்குது இந்த ஸ்டோரி. அந்த இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். டெஃபினட்டாக கனெக்ட் ஆகும். அதை நம்ம இந்தியன்ஸ், ஸ்பெஷலி தமிழியன்ஸ் வந்து ரொம்ப எமோஷனலி கொஞ்சம் அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் தமிழ்காரங்க பார்த்தாங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. அதுவும் இப்போ அமெரிக்காவில் இருக்கோம். இப்போ நிறைய ட்ரம்ப் நிறைய இது பண்ணியிருக்காரு. ஸோ இது இன்னும் அவங்கள வந்து ரியலைஸ் பண்ண வைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் வந்து நம்ம இதிலே இருக்கிற ரிசோர்ஸஸ் நம்ம கொஞ்சம் எமோஷனல், சென்டிமெண்டல், ஃபேமிலி வேல்யூஸ்லாம் பார்க்கணும். சூப்பர், நல்ல கரெக்டாக நான் பேசலாம்னு நினச்சேன். நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் பேசிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நைஸ் டு டாக் டு யூ. நைஸ் மீட்டிங் டு. பாய். தேங்க்யூ. பிடிச்சிருந்துச்சு. தனுஷ் as a director is just awesome. ஒரு சிம்பிள் ஸ்டோரி, அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காப்புல. நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. ராயனுக்கு இந்த படத்துக்கு டோட்டல் ஆப்போசிட். ராயன் he did amazingly so well as a director and just equally amazingly well but a totally different genre. ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி, சென்டிமெண்டல் ஸ்டோரி, அப்படி ஒரு ஸ்ப்ளெண்டடான ஒரு மூவி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தேட்டருக்குள்ளே வந்ததும் ஒரு 10 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 பேர் உட்காந்துருந்தாங்க. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஷோ இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் படம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. 3 நேஷ்னல் அவார்ட் வின்னர்ஸ் கம் டுகெதர். நித்யா மேனன் இஸ் ஜஸ்ட் அமேசிங். அப்படி அந்த ஒரு சீனும் இஸ் ஜஸ்ட் ஸோ பியூட்டிஃபுல். தனுஷ் சீன் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் தனுஷ் as an actor விட தனுஷ் as a director is just amazing. ஆக்டரும் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஜிவி பிரகாஷோட மியூசிக் ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த என்ன சோகம் பாட்டு கேட்க கேட்க அவ்வளோ சுகமாக இருந்துச்சு. எனக்கு ஓவரால் ஃபுல் எல்லாருமே நடித்தது அவ்வளோ 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 நல்லா இருந்துச்சு. ஐ லவ் த மூவி. வேற என்னென்ன இந்த படத்தில் என்ன ப்ளஸ்ஸாக பார்த்தீங்க, என்னென்ன மைனஸாக பார்த்தீங்க? ஃபுல்லாகவே ப்ளஸ் தான்.
மைனஸ் எனக்கு எதுவும் தோணல. மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹவர் ரொம்ப சென்டிமெண்டலாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்போது சில பேருக்கு அது பிடிக்காது, என்னடா படம் அப்படின்னு நினைக்கலாம். யூ ஜஸ்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் த ஹோல் மூவி டு கோ ஆன். பெரிய அப்படியே அந்த கிளிட்டர், அந்த கிளாமர்லாம் இல்லாமல், கிளிட்ஸ் இல்லாமல் அப்படி இருந்ததுனால சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் இது வந்துட்டு இட் இஸ் சச் அ சிம்பிள் ஸ்டோரி, வெரி வெல் செட். ஸோ அதையே நெகட்டிவ் எல்லாம் எனக்கு அது பாசிட்டிவாக தான் தோணுச்சு. படம் ஆனால் கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு நிறைய லென்த்தா இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்தது. ஆனால் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சில இடத்துல சமுத்திரக்கனி கொஞ்சம் சின்ன போர்ஷன் வந்தாலும் அவரோட விஷயத்த கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. நிறைய கேரக்டர், தனுஷா இருக்கட்டும், லட்சுமி மேனனா, சாரி அந்த மேனனா இருக்கட்டும், நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. ஒரு சின்ன ஸ்லோ மோஷன்ஸ் எமோஷ்னல் ட்ராமா தான் இது. தனுஷ் ஆஸ் யூஷுவல் ஒரு நல்ல டைரக்டர்னு நிரூபிச்சிருக்காரு. சில இடத்துல ரொம்ப நல்ல எமோஷ்னல் கான்டெக்டாக இருந்தது. ஆனால் ரொம்ப லேகாக இருந்தது. சில இடத்துல ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்திருக்கலாம். கொஞ்சம் பழைய கிராமத்துலேருந்து போன ஒரு ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு சில இடத்துல கனெக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலை இருந்தது. எனக்கு கனெக்ட் ஆனது. ஏன்னா நான் எங்கள் அப்பா வந்து புரோட்டா கடை வச்சுருந்தாரு. அதனால எனக்கு கனெக்ட் ஆகிருந்தது. அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாமே ஓவராலாக சில பேர் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க, சில பேர் மைனஸ் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஒருத்தவங்களோட விஷயத்தை பொறுத்து. என்ன நான் நேர்மையாக கேட்கும்போது என்ன எப்படி இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லோ ட்ராமா, எமோஷனல் ஃபீல் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த படத்தை பார்த்து